ஓகே, இப்போ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிறோம். 2 காப்பர் ஒயர்ஸ், அப்போ சேம் மெட்டீரியல், அப்போ ரெசிஸ்டிவிட்டியும் மாறாது, டென்சிட்டியும் மாறாது, ரைட். ஹேவ் தர் மாசஸ் இன் த ரேஷியோ, அப்போ என்னது m1 by m2 தானே ரேஷியோ. சீக்வல் எவ்வளவு 2/3. ஓகே, நெக்ஸ்ட் லென்த் இந்த ரேஷியோஸ் ஆர் 3:4, அப்போ L1 by L2 வந்து 3/4. the ratio of the resistance R1 by R2 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்க, நமக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்? R equal to R proportional to L by A, R equal to rho L by A. ரோங்கிறது என்னது? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு ஒயருமே என்னது? காப்பர் தான். அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் மாறாது. என்னது இது? ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ரேஷியோனாவே கான்ஸ்டன்ட்லாம் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ R1 by R2, R directly proportional to இல்ல, அதனால் L1 by L2. பட் R inversely proportional to A வா? அப்போ இங்கே என்ன வரும்? A2 by A1. அவ்வளோதான், ஃபார்முலா ரெடி. இப்போ நமக்கு என்ன வேணும்? R1 by R2 வேணும். L1 by L2 கொடுத்துட்டாங்க. ஆனால் A2 by A1 கொடுக்கல, மாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ A2 by A1 காலி பண்ணிவிட்டு மாஸை உள்ளே கொண்டு வரணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா, சரி, ரைட். இப்போ டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கு ரோங்கிற மாதிரி தான் வரும், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸுக்கு ரோங்கிற மாதிரி தான் வருது. அது ஒன்றும் குழப்பிக்காதீங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நமக்கு மாஸ் தானே வேணும். அப்போ மாஸ் ஈக்குவல் டு கீழே ஒன்று இருக்கிறதா அர்த்தம். மாஸ் இன்ட்டு 1 மாசு, டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இங்கேயும் டென்சிட்டி என்னது? மாறாது. அப்போ ரேஷியோவில் என்ன ஆயிரும்? டென்சிட்டி கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்? மாஸ் ஈக்குவல் டு வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? ஏரியா இன்ட்டு லென்த். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏரியாவை தானே மாற்றணும். அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்ன வரும்? எம் இங்கேயே இருக்குது, லென்த் எங்கே போயிடுது? கீழே போயிடுது. அப்போ நமக்கு என்ன வேணும்? A2 by A1. அப்போ A2 by A1னா என்ன வரும்? A வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M. அப்போ A2னா M2, A1னா M1. பட் A இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு L. அப்போ L1 by L2. அவ்வளோதான். A2 by A1க்கு இதில் அதை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ R1 by R2 equal to L1 by L2. இங்கே என்ன வரும்? திரும்பி L பக்கத்தில் எழுதிக்கலாம். L1 by L2 ரிமைனிங் M2 by M1. இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்க டேட்டா தான் இங்கே வந்திருக்கு. இப்போ L1 into L1 L1 ஸ்கொயர், L2 into L2 L2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? ஹோல் ஸ்கொயர் மாதிரி பண்ணிக்கலாமா? L2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு M2 by M1. அப்பா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன வரும்? R1 by R2, L1 எவ்வளவு? L1 by L2 எவ்வளவு? இங்கே எழுதியிருக்கோமே 3/4. 3/4 இது என்னது? ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு M2 by M1 எவ்வளவு? ஆனால் M1 by M2. அப்போ M2 by M1 3/2. ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர் தான் அப்படியே பண்ணலாம். அப்போ என்ன பண்ணோம்? 3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9, 4 ஸ்கொயர்ஸ் ஆர் 16 இன்ட்டு 3/2. அப்போ என்ன வரும்? 27/32. அப்போ ஆப்ஷன் பி.